மருத்துவச்சி அம்மன் கோயில். இந்த கோயிலினுடைய விசேஷம் என்னன்னா, உங்களுக்கே தெரியும். நித்திய கால ஓம பூஜை. தினமும் ஓமம் நடக்கக்கூடிய ஒரே கோயில், சிறப்பு பெற்ற கோயில் இந்த மருத்துவச்சி அம்மன் கோயில். இந்த கோயிலில் 1/6/2025 அன்று ஒரு சிறப்பு நடக்க போகுது. அது என்னன்றத இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் திரு ஜடாமுடி சித்தர் ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களுடைய வாயாலே கேட்போம். நாளைக்கு என்ன சிறப்புன்றத வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஹரி ஓம் நம சிவாய. ஐயா, நாளைக்கு 1/6/2025 அன்று இந்த கோயிலில் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்றத நீங்களே மக்களுக்கு தெரிவிங்க. ஸ்ரீலஸ்ரீ சதுர்த்தி சுவாமிகள் பாத யாத்திரை முடித்து இந்த கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக வருகின்றார். ஐயா, பாத யாத்திரைன்றது எல்லாரும் பண்ணக்கூடியதுதான். ஐயாவுடைய தனிப்பட்ட சிறப்பு என்னங்க அந்த பாத யாத்திரையில? இது ஒண்ணு, அதாவது நர்மதா நதி எந்த இடத்துல புறப்படுறதோ, கடல்ல போய் எந்த இடத்துல கலக்குதோ அந்த இடத்திற்கு 3 வருடம் 3 மாதம் 13 நாள் 1/5/2025 அந்த பாத யாத்திரை முடிச்சிருக்காரு. முடித்து நம்ம காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை இது எல்லா இடங்களுக்கும் சென்று நம்ம கோயிலுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வர்றாரு. ஐயா, உண்மையிலே நீங்க சொன்ன சிறப்பு தான். ஏன்னா இப்படி ஒரு பாத யாத்திரையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா சாலையில நடந்து பார்த்துருக்கோம். ஆனா ஒரு நர்மதா ஆற்றின் கரையோரமாவே ஐயா நடந்து போயிருக்காரு. அதுவும் முடிச்சு இத்தனை வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்காரு ஐயா. இப்ப நமது கோயிலுக்கு வராரு அப்படின்னும் போது உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அன்னைக்கு, அதாவது 1/6/2026 அன்னைக்கு நம்ம கோயில்ல என்னென்னலாம் நடக்க போகுது, என்ன நிகழ்ச்சி நிரல் வச்சிருக்கீங்க? ஐயா, யாருமே பண்ண முடியாத நிகழ்ச்சியை சுவாமிகள் வந்து பாத யாத்திரை முடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ரிஷிகள் தான் இந்த பாத யாத்திரையை நடத்தியிருக்காங்க. கரை ஓரமாக ஒரு நேரத்தில் அவருடைய பாதத்தை நான் பார்க்குறப்போ கண்ணில் தண்ணீரே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 இன்ச்சு 3 இன்ச்சு பாலமாக வெடிச்சிருந்துச்சு. அந்த சூழ்நிலையும் பாத யாத்திரையை நல்லபடியாக வந்திருக்காரு. அவர் பாதத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணணுங்கிறது முதல் கடமை. அது மட்டும் தாங்களா, இல்ல வேற எதனா ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா?